யாராலையும் செய்ய முடியாததை செய்யணும் அப்படிங்கிறது தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் எதையாவது சாதிக்கணும். சாதனைன்னா என்ன? யாராலையும் செய்ய முடியாத விஷயங்களை செய்யணும். இப்போ டாக்டராக இருந்தால் கூட எல்லாருமே நிறைய பேர் டாக்டர் ஆகுறாங்களே அப்படின்னா, டாக்டர்லேயும் கொஞ்சம் வேறுபாடு. அதாவது எல்லா டாக்டராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த நம்ம செய்யலாம். டாக்டர்னால் எல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஒரு டாக்டர் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அதனால் மற்ற டாக்டரால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற உணர்வு அப்படிப்பட்டது தான். யாராலையும் செய்ய முடியாத விஷயத்த இதுவரை யாருமே செய்யாத ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறது தான் யாராலையும் செய்ய முடியாத விஷயம் அப்படின்லாம் இல்லாமல் இதுவரை யாரும் செய்யாத ஒரு விஷயம். அதுதான் அதைத்தான் தேடிக்கிட்டு எதையாவது சாதிக்கணும். ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு டாக்டர்கள் இதுவரை செய்யாத ஒரு விஷயத்த செய்யணும். டாக்டராக படித்து அப்புறம் டாக்டராக வேலை பார்த்துட்டு இதுவரை எந்த டாக்டரும் செய்யாத ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர் ஆகுறாங்க. அது மாதிரி டாக்டர் ஆகணும் அப்படின்னு லட்சியத்துக்கு அதான் காரணம். அது மாதிரி இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா இதுவரை எந்த ஒரு இன்ஜினியரும் செய்யாத ஒரு விஷயத்த செய்யணும். அதை கண்டுபிடிக்கணும். செய்யணும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கணும். அது என்னவாக இருக்கும், இதுவரை செய்யாதது என்னவாக இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கான நோக்கமாக இருக்க முடியும். அதனால் நிறைய பேர் இன்ஜினியர் ஆகலாம். லட்சக்கணக்கானவர், கோடிக்கணக்கானவர் இந்த உலகத்தில் இன்ஜினியராக இருப்பாங்க. ஆனால் அந்த கோடிக்கணக்கான இன்ஜினியர் செய்யாத ஒரு விஷயத்த செய்யணும். அதுதான் ஒருத்தர் அது அப்படி அப்படி தான் ஒவ்வொருத்தரும் புதிதாக ஏதாவது ஒரு சின்ன மாற்றம். எல்லோரும் ஒரே மாதிரி எதையும் செய்ய முடியாது தானே. எல்லோரும் அவர் எதை செய்தாலும் அவர் அது புதிது தான். மற்ற இன்ஜினியர் 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் செய்கிறது கண்டிப்பாக புதிதாகத்தான் இருக்கும். ஒருத்தர் செய்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு அப்படியே காப்பி அடித்து இன்னொருத்தர் பண்ண முடியாது. அச்சு பிசகாமல் பண்ண முடியாது. இயல்பாகவே ஒருத்தர் செய்கிறதுலேருந்து இன்னொருத்தர் செய்கிறது வேறுபடத்தான் செய்யும். அப்போது ஒருத்தர் ஒரு இன்ஜினியர், கோடிக்கணக்கான இன்ஜினியர் செய்கிறார் அப்படின்னா கூட அதில் இன்னொருத்தர், அதில் உள்ள அந்த கோடிக்கணக்கான இன்ஜினியரில் ஒருத்தர் செய்கிற ஒரு செயல் மற்ற இன்ஜினியர்கள் செய்கிற செயல்களிலிருந்து கண்டிப்பாக வேறுபடத்தான் செய்யும். அதான் இயல்பு. அதனால் நீ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் என்னென்னா இதுவரை எந்த இன்ஜினியரும் செய்யாத ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அது கண்டிப்பாக அதுதான் ஒவ்வொருத்தரும் நிகழ்த்துறாங்க. யாருமே அந்த நோக்கத்திலிருந்து தவறுவதில்லை. கண்டிப்பாக அதில் வெற்றி அடைகிறார்கள். அதாவது இன்ஜினியர் ஆகிற ஒவ்வொருத்தருமே அதில் நீ எந்த ஒரு துறையில் நீ எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிற, யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த நோக்கத்தில் எல்லாருமே வெற்றி பெறத்தான் செய்கிறார்கள். ஒரு லட்சியவாதியாக தனது வாழ்வை திருப்தியாக நிறைவேறி எல்லாம் அதில் வெற்றி பெறத்தான் செய்கிறார்கள். அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இயந்திர அறிவியல் உலகம் பார்த்திங்கன்னா இதுவரை எல்லாருமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. இனிமேல் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இனிமேல் புதிதாக செய்வதற்கு எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. புதிதாக செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதன் பிறகு அவ்வளோதான், போர் அடிச்சிருச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை. அப்படி எல்லாமே பழகின ஒரு விஷயமா இருக்குது, பார்த்து சலிச்சு போன ஒரு விஷயமா இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாமே ஒரு புதிதாக இனிமேல் ஒன்றும் இல்லை. எல்லாமே எதிர்பார்ப்பிற்குட்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. பார்த்து சலிச்சு போன ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தை இனிமேல் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டாங்கன்னா சினிமாவில் புதிதாக நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சினிமா இனிமேல் என்ன இருக்குது, கதைகளே இல்லை. எல்லா கதையும் எடுத்துட்டாங்க. ஒரு இசைன்னா பார்த்தா இசையிலேயே உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. இனிமேல் அதை விட தாண்டி ஒரு உச்சக்கட்ட இசையை தாண்டி இப்போ கடந்த காலங்களில் உள்ள இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. அல்லது ஒரு இளையராஜாவாக இருக்கலாம், ஏஆர் ரஹ்மானாக இருக்கலாம், அல்லது தேவாவாக இருக்கலாம், எம்எஸ் விஸ்வநாதனாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள் அவர்களுடைய காலகட்டங்களில் இருந்திருப்பார்கள். அவர்களை தாண்டி இனிமேல் ஒன்றும் யாரும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. புதுசாக வேணால் செய்யலாமே தவிர அவர்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி இசையில் அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சாச்சுப்பா, இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உச்சக்கட்டத்துக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இனிமேல் செய்வதற்கு என்ன புதிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உச்சக்கட்டத்துக்கு போயாச்சு. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் உச்சக்கட்டத்தை எட்டியாச்சு. இனிமேல் எப்படி ஒரு இசைத்துறைன்னு நம்ம சொன்னோமோ அதில் எப்படி உச்சக்கட்டத்தை அவர்கள் எட்டி விட்டார்களோ அதுபோன்று இனிமேல் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. நடிப்பாக இருந்தால் அதுலேயும் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலையும்.
அப்படி எந்த ஒரு துறையாக இருக்கட்டும் அதில் வந்து உச்சக்கட்ட ஆனால் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இப்போ வந்து ஏற்பட்டது. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற ஜாம்பவான்கள் எல்லா துறையிலையும் இருப்பாங்க. இனிமேல் வந்து என்ன புதுசாக செய்வதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. நீ எவ்வளோதான் கடினமாக உழைத்தாலும் ஏற்கனவே சாதித்தவர்களை நீ வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் இப்போ இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது. நீ புதுசாக நீ ஒரு வரலாறை உருவாக்கி நீ சாதிச்சு நீ உன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக எல்லாருமே அந்த எல்லாம் ஒரு அரசியலாக இருக்கட்டும் அல்லது ஒரு விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஏற்கனவே வந்துட்டாங்க. இனிமேல் அவர்களை தாண்டி யார் வந்தாலும் அவர்கள் பெருசாக வரவேற்க மாட்டார்கள். அவர்களை வந்து எந்த ஒரு துறையிலையும் வந்து ஒரு பெரிய ஆளாக ஆகிட்டாங்க. இனிமேல் யாரும் புதுசாக அவர்களை தாண்டியும் வருவதற்கு முயற்சி செய்தால் அதற்குரிய வரவேற்பு கிடைக்காது. அவர்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. மக்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள். இவர்களை தாண்டி இன்னொருத்தர் வந்துட்டாங்கன்னு கூட வர்றாங்க அப்படின்னா கூட அவர்களை மக்கள் பெரிதாக பொருட்படுத்த மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. மக்களுக்கு போதுன்னு ஆகிப்போச்சு. இனிமேல் செய்வதற்கு என்ன இருக்கிறது? எல்லாத்தையும் செஞ்சாச்சு, எல்லா துறைகளிலும் எல்லாத்தையும் செஞ்சாச்சு, சாதிச்சாச்சு. இதுக்கு மேலே சாதிப்பதற்கு எந்த ஒரு துறையிலையுமே எதுவுமே இல்லை பெரிதாக சாதிப்பதற்கு. இது போதும். மக்களுக்கு ஏதோ ஒன்று தேடி போனாங்க. இயந்திர அறிவியல் உலகில் எதையோ ஒன்று தேடி போனார்கள். இந்த தொழில்நுட்பமும் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, உச்சக்கட்டத்தையே பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த உலகத்தில்? சாதிப்பதற்கு என்ன இருக்குது? விண்வெளிக்கு போயிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன செவ்வாய்க்கிரகத்துக்கு போனால் கூட செவ்வாய்க்கிரகத்தில் இறங்கினா கூட இன்றைக்கி அதை வந்து வியந்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அன்னைக்கு நிலாவில் இறங்குனாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையாக போயான்னு இன்றைக்கி அலசி அரைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அதை வியந்து பார்த்தாங்க, வியந்து பேசினாங்க. அது இறங்குனாங்களா இல்லையோ, இறங்குனாங்க அப்படின்னே வச்சுப்போம். அதை வியந்து பார்த்தாங்க, வியந்து பேசினாங்க. இன்றைக்கி அதையும் தாண்டி நிலவையும் தாண்டி செவ்வாய்க்கிரகத்திலே இறங்கினா கூட அதை வந்து இன்றைக்கி அந்த அளவுக்கு வியந்து பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஓகே அது இறங்கிட்டாங்களா, இது வந்து நடக்கக்கூடிய விஷயம், அது மனுஷங்களால் சாத்தியமாகிற ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் ஒரு நிலவில் இறங்கின காலத்தில் வந்து நிலவில் இறங்கினதாக சொல்லப்பட்ட அந்த காலத்தில் நிலவில் இறங்கினார்களா என்பது நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. அதனால அது பெரிதாக பார்க்கப்பட்டது. ஆனால் இனிமேல் வந்து வியாழனில் இறங்கினாலும் சரி, செவ்வாயில் இறங்கினாலும் சரி, அதை வந்து மக்கள் பெரிதாக வியந்து பார்க்கிற ஒரு மனநிலையில் மக்கள் இல்லை. போதும்பா, உங்களை பற்றி தெரிஞ்சிச்சு, உங்களால் முடியாது எதுவும் இல்லை என்பது நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஏன்னா இதையெல்லாம் எதுக்காக செய்கிறான்னா மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக இதெல்லாம் நடக்குது. மனுஷங்களே ஒத்துக்கிறாங்க, மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை, நான் ஒத்துக்கிறோம், மனுஷங்க தான் வலிமையானவங்க, ஒத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து மனுஷங்களால் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அவங்க மிகப்பெரிய திறமைசாலிகள் தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், போதும் நாங்கள் ஒத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க மிகப்பெரிய திறமைசாலிகள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்குவதற்காகத்தான் இப்படி ஒரு உலகத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க. நான் யார் தெரியுமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் மனுஷங்க சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த மனித இனமே என்ன சொல்கிறதுன்னா, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு நிரூபிப்பதற்காக மனுஷங்கக்கிட்டே. ஏன்னா மனுஷங்களே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கனாக்கா மனுஷங்களை தாழ்வாக நினச்சிட்டு இருந்தாங்க. இல்லை முடியும், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மால் முடியும், மனுஷங்களால் முடியும், பாரு எந்த அளவுக்கு நாங்கள் சாதிச்சு இப்போ அப்படி சொல்லாத, நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு காட்டுறாங்க. இப்போ வந்து மனுஷங்களே மனுஷங்களை ஒத்துக்கிட்டாங்க. உங்களால் முடியும்ப்பா, நாங்கள் ஒத்துக்கிறோம், போதும் ஒத்துக்கிறோம்ப்பா, நம்புகிறோம்ப்பா, போதும், இனிமேல் என்ன பண்ணாலும் சரி. ஏன்னா மக்கள் எல்லாருமே மனுஷங்களை ரொம்ப வியந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷங்க ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு ஒப்புக்கொள்ள அதில் வந்து மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. மனுஷங்களோட கடவுள் தான் சிறந்தவர்னு ஒரு கருத்து இருந்தது. மனுஷங்க உருவாக்குன கடவுள் தான் சிறந்தவர், அவர் நிறைய அதிசயங்களை உருவாக்குனார், அப்புறம் அவரை வச்சு நிறைய கதைகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களோட கடவுளுங்கிறவர் வந்து இன்றைக்கி சுருங்கி காணாமல் போயிட்டார். அவர் வந்து அது வரும் கதை, ஒரு கட்டுக்கதை, அது வந்து ஒப்புச்சப்பு இல்லாத ஒரு கட்டுக்கதை. அதை விட மனுஷங்களோட கதைகள் இருக்குல்ல, மனுஷங்களோட சாதனை கதைகள், சாதனை பயணம், அது வந்து பல கோடி மடங்கு பெருசு அப்படின்னு மனுஷங்களே ஒத்துக்கிட்டாங்க. போதும், இப்போ வந்து அவ்வளோதான், அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இனிமேல் செய்கிறதுக்கு இல்லை. இதுக்கு மேலே நீ ஏன்பா உருட்டிக்கிட்டு இருக்க பானையை போட்டு, போதும், நாங்கள் தான் ஒத்துக்கிட்டோம்ல, நீ திறமைசாலி தான், ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. மனுஷங்க தான் வலிமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு
மனுஷங்களுக்கு இருந்த தாழ்வு மனப்பான் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் செய்கிறதுக்கு என்ன எல்லாத்தையும் செஞ்சு, அதாவது மனுஷன் வலிமையானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக போதுமான ஒரு சாதனைகளை செஞ்சாச்சு. இப்போ இனிமேல் செய்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடுறாங்க. இனிமேல் தான் செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் முடிவுக்கு ஏன் வருது அப்படின்னா, இனிமேல் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் சுவாரஸ்யமான தகவல்கள் எதுவுமே இல்லை, சுவாரஸ்யமான சம்பவங்கள் எதுவுமே நிகழப்போவதில்லை. எல்லாமே பழக்கப்பட்ட ஒரு விஷயம், பார்த்து சலிச்சு போன ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இனிமேல் புதுசாக என்ன செய்யலாம், புதிதாக நமக்கு இருக்கிற சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க தேடுறாங்க. தேடும்போது தான் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை மனித உயிர்கள் கண்டுபிடிப்பார்கள். அப்புறம் அதை இப்போது ஒருவேளை நான் அதை இந்த அடிப்படையில் தான் நான் கூட இதை கண்டுபிடிச்சிருப்பேன். நான் ஏன் 2040 அப்புறம் வரப்போகிற இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நான் ஏன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன நினச்சிருப்பேன் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாமளும் எதாவது சாதிக்கணும், மிக பெரிதாக எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். பெரிதாக இருக்கிற இவங்க எல்லாத்தையும் விட பெரிதாக சாதிக்க வேண்டும் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கருத்து எனக்குள்ளே பதிவாகிறது. என்னென்னா, எல்லாத்தையுமே இவர்கள் சாதித்து விட்டார்கள், இவர்களை விட மேலாக நாம் எதையும் சாதிக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியமில்லை அப்படின்னா, அப்போது இதை விட இதுக்கு ஒரு இயற்கை இனிமேல் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. அப்போவும் இனிமேல் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அந்த பயணம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? அப்போ இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தான் போவாங்க. இதுதான் நாம் செய்ய வேண்டியது. அதை நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இனிமேல் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் மக்கள் செஞ்சுட்டாங்க, எல்லாம் சாதிச்சிட்டாங்க. இனிமேல் நாம் ஒன்றும் புதுசாக எதையாக சாதித்து எல்லாருடைய கவனத்தையும் நம்ம ஈர்க்க போகிறதில்ல அப்படின்னு நான் நினச்சிட்டு அந்த உண்மையை உணர்ந்ததால் தான் சரி, அப்போ மனித உயிர்கள் இனிமேல் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சாதிச்சிட்டாங்க, போதுமான அளவுக்கு போதும் என்கிற அளவுக்கு சாதித்து விட்டார்கள் இயந்திர அறிவியல் உலகில், இனிமேல் என்ன சாதிப்பாங்க, இனிமேல் அவருடைய கவனம் எங்கு திரும்பும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எளிமையான அந்த மனித வாழ்க்கைக்கான அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போகிற அந்த உலகம், அதை நான் கண்டுபிடித்தேன். அப்போ எனக்கு கண்ணுக்கு அது தெரிகிறது. அப்போது அதை நான் இந்த உலகத்திற்கு கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். அப்போ அது இந்த உலகில் யாருமே சாதித்திராத ஒரு விஷயமாக அது இருக்கிறது. அப்போ என்னுடைய நோக்கமும் அதில் நிறைவேறி விடுகிறது. இதுவரை யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன். அப்போ எல்லாருடைய கவனமும் இப்போ என் மேலே திரும்ப தான் போகுது. வேறு ஒன்றும் வழி இல்லை, இப்போ திரும்பி தான் ஆகணும். எல்லாருடைய பயணத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்துக்கள் அமைகிறது. இயந்திர அறிவியல் உலகத்திற்கு அதன் பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்துக்களும் அமைகிறது. ஆனால் என்னுடைய கண்டுபிடிப்பும் அப்படித்தான் அமைகிறது. எல்லாருமே அவங்கவுங்க செய்கிற வேலையை அப்படி கிழக்கில் போடுங்க, வாங்க வேறு திசையில் போகலாம், இன்னொரு திசை நம்ம போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் வழி நடத்துகிற ஒரு ஆளாக நான் உங்கள் முன் நிற்கிறேன். அப்புறம் மனித நிலையில் முழுமையடைந்தவன் அந்த நிலையும் ரொம்ப வியப்பிற்குரியதாக ஒரு அதிசயத்தின் உச்சமாகவும் இருக்கிறது. நான் மனித நிலையில் முழுமையடைந்தது, அந்த மனித உயிர்களின் அந்த பயணம் ஆரம்பித்து குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நமது முன்னோர்கள், அவர்களுக்கு மனம் எனும் நோய் வந்தது. அவங்க மனித உயிர்களாக உருமாற்றம் ஆவதற்கு அந்த பரிணாம வளர்ச்சி பயணம் அது இப்போ என்னோட முடிவடைகிறது. இதன் பிறகு மனித உயிர்களாக மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக வாழப்போகிறார்கள். அப்போ என்னுடைய நிலையும் ஒரு அதிசயத்தின் உச்சமாக மக்களால் உணரப்பட வேண்டும். அது என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்லாம் இல்லாமல் நான் அதற்குரிய கடமைகளையும் செஞ்சுருக்கணும். நான் கடைசி நேரத்தில் ஒரு குறுகிய பங்களிப்பை கொடுத்துவிட்டு நான் எனது எதிர்பார்ப்பு பெருமளவு இருக்க வேண்டும் இப்போ அதெல்லாம் இருக்காது எனக்கு. ஆனால் என்னுடைய கடமையை நான் முறையாக செய்திருந்தால் ஒரு மிகப்பெரிய அதற்கெல்லாம் நான் சொந்தக்காரனாகத்தான் இருந்திருப்பேன். அதனால் நான் என்ன செஞ்சேனோ அதற்குத்தான் அந்த அளவுக்குத்தான் நான் எதிர்பார்ப்பேன். அதனால் இனிமேல் செய்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுந்ததுனால்தான், எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்களே, எல்லாத்தையும் சாதித்து விட்டார்கள், இவர்களை விட மேலாக சாதிப்பதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு நான் யோசித்ததுனால்தான் அப்போ நான் எனது பயணத்தையே வேறு திசையில் மாற்றி
இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நான் கண்டுபிடித்தேன். மனிதர்களால் சாதிக்காமல் இருக்கிற ஒரு விஷயந்தான் இதுவரைக்கும் கொஞ்சம் மீதம் இருக்கிற ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மனித நிலையில் முழுமையடைவதற்குள்ள அதுதான் மீதம் இருக்கிற ஒரு சாதனை. எல்லாத்தையும் சாதிச்சிட்டாங்க, சாதித்து விடுவார்கள். அப்போது இவர்களால் சாதிக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லக்கூடாது, சாதிக்காத ஒரு விஷயம். அது எதுனாக்கா மனித நிலையில் முழுமையடைவது. அதுதான் மீதம் இருக்கிற ஒரு சாதனை. அந்த சாதனையே ஒருத்தர் தான் நிகழ்த்த முடியும். அந்த சாதனையை கூட அதை அந்த மனித நிலையில் முழுமையடைகிற அந்த தகுதி அதை நான் அந்த நிலையை நான் அடைகிறேன். அதில் அந்த சாதனை நான் நிகழ்த்துவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு தகுதி, அது எல்லாராலையும் அதற்கு ஒரு பின்புலம் தேவைப்படுகிறது. என்னன்னாக்கா இந்த சாதனை நிகழ்த்துவதற்கு மனித நிலையில் முழுமையடைவதற்கு ஒரு பின்புலம் தேவைப்படுகிறது. பின்புலம்னா என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, பின்புலம், அதாவது பின்புலம் தான் ஒரு தகுதி. பின்புலம்னா என்னது? முதல்ல என்னுடைய குடும்பம் ஒரு காரணம். ஏன்னா மனித நிலையில் முழுமையடைவது என்பது அது இப்போ ஒரு குடும்பங்கிறது ஒரு அப்பா சம்பாதிச்ச நல்ல பண்புகள் குழந்தைகளுக்கு போய் சேரும். அப்படி தானே? தாத்தா சம்பாதிச்சது அப்பாவுக்கு வரும், அப்பா சம்பாதிச்சது குழந்தைகளுக்கு வரும். அதனால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய பண்புகளை செல்வமாக கொடுக்கிறார்கள், கடத்துகிறார்கள். அதனால் அந்த வகையில் நான் மனித நிலையில் முழுமையடைவதற்கு நான் மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது. குறிப்பாக என்னுடைய குடும்பத்தை நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய குடும்பம் அது என்னுடைய தாத்தாவாக இருக்கலாம், எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, இப்படி இந்த குடும்பம், எங்கள் அப்பா, இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அப்பா வழி தான் ரொம்ப முக்கியமானது. இதில் நான் மனித நிலையில் முழுமையடைந்ததற்கு மிக முக்கிய காரணம் எனது தந்தை வழி உறவுமுறை தான் ரொம்ப முக்கியமான பின்புலம். தாய் வழி உறவுமுறை அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த முக்கியத்துவம் மிகுந்த உறவாக நான் பார்க்கவில்லை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவை தான் எனது தந்தை, எனது தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, இந்த தந்தை வழி உறவுகளை, எனது தாத்தாவின் தந்தை, அந்த உறவு இருக்குல்ல, இவர்கள் தங்கள் வாழ்நாள் அனுபவங்களில் சம்பாதித்த பண்புகள் மனித நிலையில் நான் முழுமையடைவதற்கு தகுதியானவனாக இருப்பதற்கு அது அவர்களுடைய உழைப்பும் ஒரு காரணம். அதனால் ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அதற்கு காரணம் அவங்களோட இதுதான் பின்புலம். ஒருத்தர் நல்லவராக இருக்கார், நல்ல பண்புகளோடு இருக்கார், கெட்ட பண்புகளோடு இருக்காருன்னா அதன் மூலம் அவர்களுடைய பின்புலத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். பின்புலமாக இருப்பது அவர்களுடைய குடும்பம். அதாவது அந்த குடும்ப தலைமுறையாக அந்த குடும்பம் சம்பாதித்த சொத்து தான் ஒரு பிள்ளைகளோட குணங்கள். ஒரு பிள்ளைகள் ஒரு நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அது அந்த குடும்பம் தலைமுறையாக சம்பாதித்த சொத்து. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குணங்கள்லாம் இருக்கும். அந்த வகையில் இப்போ நான் மனித நிலையில் முழுமையடைஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா அது வெறும் எனது தனிப்பட்ட முயற்சிகளில் அது ஒரு தலைமுறை சார்ந்த முயற்சி அப்படின்னு நம்ம சொல்லணும். தலைமுறை சார்ந்த ஒரு முயற்சி, தலைமுறையாக சம்பாதித்த ஒரு தகுதி அப்படின்னு அதை சொல்லணும். அதனால் இதில் பின்புலமாக இருப்பது எனது குடும்பம். அது குடும்பம்னா அது வெறும் எனது குடும்பம் மட்டும், என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா, அந்த மாதிரி ஒரு தலைமுறை சார்ந்து கடைசியில் அது என்னிடத்தில் அந்த நிகழ்வு, அந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு, ஒரு அதிசயத்தின் உச்சம் என்று சொன்னால் அதில் எந்தவித மிகையும் இல்லை. இன்னும் வேறு ஏதாவது பொருத்தமாக ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையை நாம் தேட வேண்டும். இந்த நிலை குறித்து வியந்து பேசுவதற்கும் போற்றி புகழ்வதற்கும் இன்னும் மிகச்சிறப்பான ஒரு வாக்கியத்தை நாம் தேட வேண்டும். இன்னும் தேடிக்கொண்டே அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலை, மனித நிலையில் முழுமையடைந்த அந்த நிலை.